அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அனுமன் காவியத்துடைய அத்தியாயம் 24 தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 24. அந்தப்புறம் அரசர்களின் ஏகபோகமான பகுதி. சேடியர், தாதியர், தாசிகள், வானரர்கள், பாணர்கள் என்று மனதுக்கு சிற்றின்பர்களை வாரி வழங்குபவர்கள் நிரம்பி ததும்பும் பகுதியும் கூட. சுக்ரீவன் முன்னாலும் ஒரு நடனமாது வளைந்து நெளிந்து ஆடிக்கொண்டிருந்தாள். பக்கத்திலேயே ஒரு தாதி சுக்ரீவனுக்கு திராட்சை மதுவை அவ்வப்பொழுது ஊற்றி ஊற்றி தந்தபடி இருந்தாள். அனுமன் அந்த அந்தப்புறத்துக்குள் கால் வைத்த பொழுது அவனுக்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. மாயை ஒருவரை ஆக்கிரமித்திருக்கும் பொழுது அவர்கள் இது போன்ற இடங்களை காண நேர்ந்தாலோ அல்லது கடக்க நேர்ந்தாலோ மயங்கி போவார்கள். இங்கே நமக்கு வாழ கொடுத்து வைக்கவில்லையே என்று ஏங்கவும் செய்வார்கள். அருள் நிரம்பியவர்களுக்கு மட்டுமே இது போன்ற இடங்களை காண நேரும் பொழுது என்ன பாவம் செய்தோமோ என்று அருவருப்பு தோன்றும். அனுமனுக்கும் அப்படித்தான் இருந்தது. 4 மாத காலமாக நாள் தவறாமல் ராமனையும் லட்சுமணனையும் சந்தித்து அவர்களுக்கு உகந்த சேவை செய்ததன் விளைவினாலும் அவ்வேளையில் ராமன் நடந்து கொண்டதை பார்த்தும் அனுமன் அதிசயித்து போய்விட்டிருந்தான். குறிப்பாக ராமன் செய்த யோக தியானம், சூரிய நமஸ்காரம், ஆற்றில் குளிக்கும் பொழுது மலர் கொண்டு பித்திருக்களுக்கு செய்த வந்தனம், அளவாக உண்ட விதம், பூ போல நடந்து சென்ற பாங்கு, ஓங்கி உயர்ந்த விருட்சங்களை கண்குளிர ரசித்த நேர்த்தி, குகைப்பகுதியை ஒட்டி திரிந்த புறாக்களிடமும் மயில்களிடமும் முயல் கூட்டத்திடமும் காட்டிய வாஞ்சை, நடுநடுவே ஜானகி ஜானகி என்று சீத நிமித்தம் கண்கலங்கிய அந்த பாசம் என்று ராமன் அனுமன் மனதை ஒருபுறம் நிறைத்து விட்டிருந்தால், லட்சுமணனும் அனுமனுக்குள் பல விதங்களில் நிரம்பி விட்டிருந்தான். எப்பொழுதும் அண்ணலுக்கு முன்னாலேயே ஒரு காவல் வீரனை போல சென்ற விதம், ராமன் சயனித்திருக்கும் சமயங்களில் தன் மடிமேல் ராமனின் கால்களை தூக்கி போட்டு சதை நோக்காமல் அமைக்கப்படி செய்த சேவை, அண்ணல் உணவுண்ட பிறகே தான் உண்ண வேண்டும் என்கிற ஆவல், அண்ணன் செய்த நற்செயல்கள் அவ்வளவிலும் பணிவாக பங்கு கொண்ட விதம், அண்ணல் உறங்கும் பொழுது சிறு சப்தம் கூட ஊறு விளைவித்து விடக்கூடாது என்று சிங்கம் போல் காவல் காத்த அன்பு, சிறு விஷயங்களில் கூட ராமனின் உள்ள குறிப்பை முன்னரே அறிந்து செயல்பட்ட விதம் என்று லட்சுமணனும் அனுமனின் மனதை பெரிதும் கொள்ளை கொண்டு விட்டிருந்தான். இப்படி 2 அருளாளர்களின் அருகில் இருந்து அவர்களை கவனித்ததில் அனுமனுக்குள்ளேயும் பெருமளவில் மாற்றங்கள். இனம் இனத்தோடு சேர்வது போல் அனுமனும் அவர்களுடன் அவனையே அறியாமல் கலந்து விட்டிருந்தான். இதனால் ராம லட்சுமணர்களை அவன் உடலும் உயிருமாக, தீபமும் அதன் ஒளியுமாக, கனியும் அதன் சுவையுமாகத்தான் கருதினான். காலமெல்லாம் அவர்களுடனே இருந்துவிட வேண்டும் என்கிற ஏக்கம் அவனுக்குள் உருவாகி, அது எப்படி செயல்படுத்த போகிறோமோ என்று தெரியவில்லையே என்கிற கேள்விகளும் அவனுக்குள் தோன்றிவிட்டன. அண்ணலுக்கு சுக்ரீவனுடன் சேர்ந்து செய்ய போகும் உதவிகளால் மட்டுமே அது ஓரளவு சாத்தியம் என்பதையும் உணர்ந்திருந்த அனுமனுக்கு சுக்ரீவனின் பொறுப்பற்ற அந்தப்புற வாழ்க்கை ஒரு பெரும் அச்சத்தை மட்டுமல்ல, அவனுள்ளேயும் ஒரு மெல்லிய கோபத்தை உருவாக்கிவிட்டது. அந்த கோபத்தோடு சுக்ரீவன் முன்னால் போய் நின்றபொழுது சுக்ரீவனால் அனுமனை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. அவ்வளவு போதை அவனிடம். சுக்ரீவா, இது என்ன கொடுமை? இப்படியா ஒரு போதையில் எப்பொழுதும் இருப்பாய்? உனக்கு இன்னமுமா அது அழுக்கவில்லை? அங்கே அண்ணல் ராமனும் இளவல் லட்சுமணனும் நீயும் நம் படையும் செய்ய போகும் உதவிகளின் நிமித்தம் அதை எண்ணி நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4 மாத காலத்தை மழைக்காலத்தின் பொருட்டு மட்டும் அவகாசமாக அளிக்கவில்லை. ஒரு அரசனாக நீ உன்னை நிலைப்படுத்தி கொள்ளவும் தான் அண்ணல் உனக்கு இந்த அவகாசத்தை அளித்தார். ஆனால் நீயோ அதை அனுபவித்து மகிழ்வதற்கான வாய்ப்பாக மட்டுமே கருதிவிட்டாயே. உன்னை இந்த கோலத்தில் அவர்கள் பார்த்தால் உனக்கா உதவி செய்தோம் என்று எண்ணி வருந்த மாட்டார்களா? உனக்கான நட்பை தீ வளர்த்து உறுதி செய்த அந்த மகாத்மாக்களுக்கு நீ என்ன பதில் கூறப் போகிறாய்? அண்ணலை கூட சிறு சமாதானங்களால் நேர் செய்து விடலாம். இளவலை ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் அருகில் நான் இருக்க நேர்ந்த பொழுதெல்லாம் ஒரு படம் விரித்த சர்ப்பத்தின் முன் நிற்பது போல்தான் இருந்தது. அண்ணலின் வீரத்திற்கு அவர் வீரம் துளியும் குறைந்தது கிடையாது. 4 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இந்த நொடி நீ அவர்களை சந்தித்து நமது உதவிக்கான திட்டங்களை கூறி அவர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் நீ அந்த புறமே பழியாக்க கிடக்கிறாய். மிருக உணர்வுக்குள் தெய்வ உணர்வுகள் தலை தூக்குவது என்பது சாத்தியமே இல்லை என்பது போல் இருக்கிறது உனது நிலையும் செயலும் என்று ஒரு நீண்ட உரை நிகழ்த்திய அனுமன் அவர்களை பார்த்து, எது வாழ்க்கை என்பதையும் உன்னை வைத்து எது வீழ்த்தும் என்பதையும் இந்த 4 மாதங்களில் நன்றாகவே தெரிந்து கொண்டேன் என்று கூறவும் சுக்ரீவனிடம் சுளீர் என்று ஒரு தாக்கம். மன்னித்துவிடு சுந்தரா, மன்னித்துவிடு.
நான் மதுவாலை சற்று மதி இழந்து விட்டேன். இப்பொழுது நான் கூறுவதை நன்றாக கேட்டுக்கொள். அவர்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை என் சார்பில் நீயே நிறைவேற்றி விடலாம். இந்த மது மயக்கம் தெளிந்து விடட்டும். பின் நானே நேரில் வருகிறேன். அதற்குள் நீ அதற்கான படைகளை திரட்டிவிடு. நீ புறப்படு என்று அனுமனுக்கு வேகமாக அனுமதி அளித்தான் சுக்ரீவன். அனுமனுக்கு சுக்ரீவனின் மனமாற்றமும் உடனேயே உத்தரவிட்டதும் மகிழ்ச்சி தந்தது. அந்த மகிழ்ச்சி குறையாமல் அந்தபுரத்தை விட்டு வெளியே வந்தவனை பாலியின் மனைவியான தாரையும் அங்கதனும் எதிர்கொண்டனர். சுந்தரா, தாயே, நல்ல காரியம் செய்தாயப்பா. சுக்ரீவனை தகுந்த சமயத்தில் கண் திறக்க செய்தாய். அது என் கடமை அல்லவா தாயே? நீ எப்பொழுதுமே கடமை தவறாதவன். அதிலும் சமீப காலங்களில் உன்னிடம் நான் மிகுந்த மாற்றங்களை பார்க்கிறேன். மனதை அடக்கி நீ தியானத்தில் ஈடுபடுவதையும் அறிந்தேன். எல்லாம் அந்த தசரத புத்திரர்கள் போட்ட பிச்சை தாயே. அவர்களால் இந்த கிஷ்கிந்தை மட்டும் மாறவில்லை, நீயும் மாறிவிட்டாய். அங்கதனும் உன்போல் திகழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு சம்மதம் என்றால் தசரத புத்திரர்களுக்கு அங்கதன் சேவை செய்யட்டும். அவர்களை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டால் யாராக இருந்தாலும் கடைத்தேறி விடுவார்கள். கிஷ்கிந்தையில் வாழும் மானும் மயிலும் கூட அவர்களது அன்பாலேயே பெரும் பேறு பெற்றுவிட்டன தாயே. அத்தனை உயர்ந்தவர்களை கூட ஏதோ ஒரு துன்பம் ஆட்கொண்டிருப்பதுதான் எனக்கு வேதனை தருகிறது. இந்த கேள்வியை ஒருமுறை நான் அண்ணலிடமே கேட்டேன். அதற்கு அவர் விதியும் விடையும் நெருங்கிய தொடர்புடையவை. அதேபோல் இன்பமும் துன்பமும் ஒன்றின் இரு பக்கங்கள். ஒரு நாள் பொழுதுக்கே இரவு பகல் என்று இரு பக்கங்கள் உள்ளன. அவ்வாறு இருந்தால்தான் ஒன்றின் அருமை இன்னொன்றால் தெரிய வரும். ஜானகி என் அருகில் இருந்தது ஒருவித இன்பம் என்றால், அவள் தொலைந்து போய் நான் துன்பத்தில் இருப்பது அந்த இன்பத்தின் சிறப்பை நான் புரிந்து கொள்ள துணை செய்கிறது. முன்பை விட இப்பொழுதே நான் அவளை அதிகம் எண்ணுகிறேன் என்று நீண்ட விளக்கமளித்தார். தாயே என்று தாரையிடம் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டான் அனுமன். பின் அப்பொழுதே அங்கதனிடம் படை திரட்டுவது தொடர்பாக ஆலோசிக்க தொடங்கிவிட்டான். அங்கதா, நமது படையில் எத்தனை ஆயிரம் வீரர்கள் உள்ளனர் என்று கேட்டு அந்த எண்ணிக்கையை அறிந்து அவர்களை எல்லாம் யுத்தத்துக்கு தயாராவது போல் தயார்படுத்து. 8 திக்கிலும் சீதா தேவியாரை தேடி சென்றால்தான் அவரை நாம் ஏதாவது ஒரு இடத்திலாவது கண்டறிய முடியும். எனவே நம் படை வீரர்களோடு மற்ற கிரிகையில் இருக்கும் நம் இனத்தவர்களுக்கெல்லாம் முரசறிந்து வேக செய்தியை விடுப்பாயாக. மைனாககிரி, கைலாசகிரி, ஹிம்கிரி, அஸ்தகிரி, இது போக வானில் பறந்து திரிய முடிந்த புல் வானவர் கட்டும் செய்தி அனுப்பு. அவ்வளோ பேரும் நாளையே புறப்பட தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகின் எந்த ஒரு பாகத்தையும் விட்டுவிடக்கூடாது. சமுத்திரத்துக்கு கீழே உள்ள பாதாள லோகத்திலிருந்து விண்ணில் ஏதாவது கோட்டை கட்டி அங்கே வசிக்கும் ஜாலக்காரர்கள் வரை ஒருவரை கூட விடக்கூடாது. இதுதான் செய்தி. உடனே இதனை எல்லோரிடமும் கூறு. நமது தலையான வீரர்களான பிந்தன், சுஷேனன், சதவலி, மாவலி, கவாஷன், கலையன், மைந்தன், கந்தமாதனன், நீலன், கஜன், தவி, பன் என்று எல்லோரையும் யுத்தாபரணங்களோடு என்னை வந்து சந்திக்க சொல் என்று கட்டளையிட்டு முடித்தான். அங்கதனும் அதன் பொருட்டு ஓடினான். படை திரள தொடங்கிவிட்ட செய்தியை அண்ணலரிடம் கூறினாள். அவர்கள் மிகவே மகிழ்வார்கள் என்று கருதி அவர்களை சந்திக்க புறப்பட பொழுது அரண்மனையை கிடுகிடுப்பது போல் லட்சுமணன் அரண்மனை வாயிலுக்கு வந்துவிட்ட செய்தி அவனை வந்தடைந்தது. எது நடந்துவிடக்கூடாது என்று பயந்தானோ அது நடந்துவிட்டது. நல்ல வேளை, சற்றேனும் முந்திக் கொண்டோமே என்று துளி ஆறுதலாகவும் இருந்தது. முன்னதாக தாரையை நோக்கித்தான் சென்றான். சுந்தரா, இளவல் லட்சுமணன் கோபாவேஸ்வரர் வந்திருக்கிறாராமே? ஆம் தாயே. இதே கோபத்தோடு அவர் சுக்ரீவனை சந்தித்தால் அது ஆபத்தில் தான் முடியும். அவரை தடுத்து நிறுத்த என்னால கூட இயலாது. ஆனால் நீங்கள் நினைத்தால் முடியும். எப்படி? இளவலுக்கு மாதர்கள் என்றாலே மிகுந்த மதிப்பு. நான் அறிந்தவரை மாதர் சூழ்ந்த இடங்களில் இளவல் தலை நிமிர்ந்து நான் பார்த்ததில்லை. அவரை அந்த வகையில் அவரது தாயான சுமித்ரா தேவியார் வளர்த்திருக்கிறார். சீதா தேவியாரை கூட அவர் நேருக்கு நேர் பார்த்த தருணங்கள் மிக குறைவு. தேவியாரின் அணிகலன்களில் காலாபரணங்களை அவர் அடையாளம் கண்டு தெரிந்தது போல் சிரசில் உள்ளதில் தெரியவில்லை. அதை வைத்தே அவரின் பண்பான செயலை நானும் உணர்ந்தேன். எனவே அவரை நீங்கள் நேரில் சென்று எதிர்கொண்டு சமாதானம் செய்யுங்கள். நான் வெகு சீக்கிரம் வந்து உங்களை தொடர்ந்து அவரை சமாதானம் செய்கிறேன் என்றான். தாரையும் அனுமன் கருத்தை அழுந்த பற்றி கொண்டாள். சுக்ரீவனை சந்திக்க தான் மட்டும் செல்லாமல் அரண்மனை பெண்டிர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டே சென்றாள். அரண்மனை வாயிலில் ஒரு 5 தலை நாகம் வாளை சுருட்டி கொண்டு நிமிர்ந்து படம் விரித்து சீற்றமாய் சீறுவது போல் லட்சுமணன் நின்று கொண்டிருந்தான். எங்கே சுக்ரீவன்? எங்கே அந்த வாக்கு தவறியவன்? நன்றியோடு நாடி வர வேண்டியவன் நாணங்கெட்டு அந்தபுரமே கதியாக கிடக்கவா அன்று அண்ணலார் காலமளித்தார் என்று கேள்வி கணைகளை தொடுத்துக் கொண்டிருந்தவன் முன்னால் சென்ற தாரை, வந்தனம் இளவலே, வந்தனம், கோடி கோடி வந்தனம் என்று
பணிவோடு கூறி நின்றாள். உடன் அவளையொத்த வானர பெண்டிர் கூட்டம். லட்சுமணனுக்கு அவர்களை பார்த்த நொடி ஆவேசத்தில் சரிபாதி ஆவியாகி போனது. இளவலே, சாந்தி அடைவீராக. சுக்ரீவன் எதையும் மறக்கவில்லை. சற்றே மெத்தனமாக இருந்தது ஒன்றை தவிர அவனிடம் நான் துளியும் பிழை காணவில்லை. தங்கள் நிமித்தம் என் புதல்வன் அங்கதனும் அனுமனும் பெரும் படை திரட்டும் செயல்பாட்டில் உள்ளனர் என்னும் பொழுதே அனுமனும் வந்து சேர்ந்தான். அவனும் இளவலை வழங்கி அப்பொழுதே படை விவரங்களை கூற தொடங்கிவிட்டான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் அனுமனை மிகவும் பிடிக்கும் என்று கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.